அதே மாதிரி எனக்கு பிடிச்சேன்னு சொன்னால் இந்த ஒரு ஓடை தான், ஓடைக்கரை மீது அப்படியே கடலுக்கு யாரும் பார்க்க ஏன்டா சிரிக்காரி ராஜா மலரே ராஜகுமாரி இப்படி வீடியோ வந்து எல்லாம் எடுக்கலாம் வந்து உண்மையிலே அவங்களோட பாசத்தை குறித்து நாங்கள் வந்து சொல்லணும்னு சொன்னால் அதாவது இப்படி சொல்லலாம், பாசங்கள் நேசங்கள் எதுவுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை, பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்ந்திடுமே. அவன் தெரியுதன் ஆனால் மேலே ஆக்கள் நிற்காங்கடாப்பா பக்கமாக கிடக்கு போகிறதுக்கு. உண்மையிலே வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஏதோ ஒரு பெரிய ஒரு கொட்டல் ஒன்றுக்கு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உண்மையிலே பாருங்கள் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. மெயின் வந்து இந்த கார்டன் தான் இங்கே பாருங்கள். ஓ வேறு லெவல் அருமையாக இருக்குது. வீடுன்னு சொன்னால் அப்படி தான் இருக்கணும். ஈவினிங் டைமில் இன்னும் நல்லா இருக்க மாட்டேன். இது என்ன செய்ய முடியும்னா ஒரு டேபிளை போட்டுட்டு சும்மா ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுட்டு சும்மா அந்த ஒரு டான்ஸை போட்டு சும்மா ஃபன் பண்ணுறது சும்மா நல்ல ஏரியா உண்டா. ஒரு இஞ்சி பிளேண்டியோட எடுத்து 5 மணிக்கு வந்து இருந்து ஓட்டு பாரு மணியாக இருக்கு. ஓ ஆட பாவியலா சா அம்மா வருத்தங்கள் பெருசாக இருக்கா அன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்களா? நான் சொன்னேன் எனக்கு தெரியும் என்று சொன்னால் இயற்கையாக இருக்குல்ல எல்லாம். நான் ரோஸ் டை யாருக்கு வேணும்? ஆ ஒருத்தருக்கு இல்லை சும்மா காரணம் வேணுமானாக்கள் எடுக்கட்டும். கனவா வந்து பெரிய மீன் தூண்டுதல் மாதிரி கிடக்குடாப்பா. கவனிப்பு சொல்லி வேலை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், சாப்பாடு பிளேட்டில் கை வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து இடமே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக வந்து கறிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து என்ன சொல்கிறேன், நாங்களும் வாழ்ந்து 4 ஏழை மக்களையும் வாழ வைக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு செஞ்சோம். அது இப்போ என்ன சொல்கிறேன், எல்லாத்தையுமே வந்து இல்லாமல் செய்து அதால் இப்போ அவங்களுக்கு என்ன லாபம்னு சொல்லி தெரியும். நாங்கள் இன்றைக்கு பணம் இருக்கும், நாளைக்கு ஒன்றுமோ நாங்கள் செத்தா ஒன்றுமே வராது, எங்களுக்கு ஒரு காசு பணமோ ஒன்றும் வராது. இதுக்கேக்க அனுபவிச்சுட்டு போயிடுவோம். ஏழை எளிய மக்களை பார்க்கணும். ஒரு சிலரால் தான் இது இப்போ தடை பண்ணி நிற்கிது. உங்களுக்கு இப்போ நாளைக்கு நீங்கள் உதவி செய்யப்படுறன்ற ஒரு வீடியோ போட்டால் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு நான் வாரேன் நீங்கள் வாரீங்கன்னு எல்லாரும் வந்துடுவாங்க. பழையபடி உங்கள் வீட்டுக்கு வாராக்களுக்கு டெய்லி தானே காசை கொடுக்குறீங்க. இது யாருமே பார்க்கணும் இல்லை. இப்போ நாங்கள் தச்சமே வார இடத்துல தெரியுது. எங்கள்கிட்ட பிடிக்காது, அதாவது எங்கள்கிட்ட பிடிக்காத விஷயம் சொன்னால் என்னது சொல்லு, பிடிக்காதுண்டா அந்த ஒரு ஃபோன் ஆன்சர். அதுதான் நீங்கள் எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்களுமே வந்து இதில் வந்து ஒவ்வொரு ஆளுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ் நாய்க்கினி. ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமைய மாதிரி இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் பருத்தித்துறையில் அமைந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்னாடை விட்ட நிற்கிறோம். அதாவது இன்றைய தினம் என்ன ஒரு காணொளி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு வந்து தெரியும், இப்போ வந்து ஒரு சம்மர் சீசன் என்றாலே வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களை உறவுகள் நிறைய பேர் வந்து நாட்டுக்கு வந்து ஒரு வெக்கேஷன், அதாவது ஊர்லாப்புன்னு சொல்லுவாங்க அவங்களோட அந்த ஒரு பாஷையில் வந்து, அதாவது வெக்கேஷன் வந்து அதாவது வெளிநாடுகளில் இருந்து வந்து இங்கே நாட்டுக்கு வந்து தங்களோட குடும்ப உறவினர்கள் அந்த வயசு போனவங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களோட குடும்பத்துக்குள்ளேயே வந்து நிறைய பேர் இருப்பாங்கண்ணே. அப்போ அவங்கள வந்து சந்தித்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிற அன்பு பரிமாற்றம் மாதிரி கொஞ்ச நாள் நின்றுது, ஒரு 15 நாளோ 20 நாளோ, ஒரு மாதமோ 2 மாதமோ அப்படின்னு சொல்லி நின்று நல்ல மாதிரி சந்தோஷமாக வந்து தங்களோட நாட்டில் தங்களோட ஊரில் தங்களோட குடும்ப உறவுகளோட வந்து நிறைய சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்க. நார்மலாக சொல்ல போனால் சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு சில உறவுகள் வந்து எங்களோட வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள், எங்களோட குடும்ப உறவுகள் மாதிரி பழகக்கூடியவங்களுமே வந்து அந்த டைமில் அந்த குறிப்பிட்ட ஒரு நாட்களில் வந்து எங்களையும் ஒருக்கா வந்து சந்திச்சுட்டு போகணும்னு சொல்லி விரும்புவாங்க. நிறைய பேர் வந்து விரும்புகிறவங்க. அந்த வகையில் வந்து இன்றைய தினம் வந்து ஒரு அன்பு பரிமாற்றம்னு சொல்லலாம். அதாவது அவங்க வந்து எங்கள் மேலே வச்ச ஒரு அந்த அன்பு பாசத்தை வந்து காட்டுறதுக்காக அதாவது இப்போ நான் சொல்லி கொண்டு போகிற அந்த ஒரு குடும்பம்னு சொல்ல முடியாத அண்ணாண்டு சொல்லலாமோ தெரியா, அண்ணாவோ அங்குலோ மாமாவோ மாமா அங்குலெல்லாம் உண்டு என்னடா பெரியப்பாவோ சித்தப்பாவோ அப்படி ஏதோ ஒரு உறவாக வந்து
லண்டன்ல இருந்து வந்தவர். வந்து ஒரு 2-3 நாள்லேயே வந்து எங்களோட வீட்டை வந்து எங்களை வந்து சந்திச்சுட்டு போனவர். உண்மையிலேயே வந்து ஒரு அன்பு பாசமான ஒரு, நான் அங்கிளண்டே சொல்கிறேன், அங்கிள் உண்மையிலே வந்து நிறைய பாசமாக வந்து வந்த இடத்துலையே வந்து எங்களை வந்து சந்திச்சுட்டு நிறைய டைம் வந்து இருந்து எங்களோட வந்து கதைச்சிட்டு போனவர். அதே மாதிரி அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களை சந்தித்ததுன்னு மட்டும் இல்லாமல் அவர் வந்த உடனே கேட்ட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், தம்பியாக்கள் நான் வந்து உங்களை பார்க்க வந்தது ஓகே, ஆனால் உங்களோட எனக்கு முக்கியமாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் உள்ளே இருந்த டைமில் உங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டவங்க வந்து நான் வந்து மறக்க மாட்டேன், அவங்கள வந்து மறக்க மாட்டேன், உங்களை மாதிரி தான் நான் வந்து அவங்களையும் பார்க்கன் அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட நேசனன், அதே மாதிரி முக்கியமாக வந்து ஜெசிந்தன்னாவையும் வந்து சொல்லியிருந்தவர். அங்கே வந்து போகணும்னு சொன்னவர். அப்போ எங்கிட்டையும் வந்து சொன்னவர், உங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சா என்ன மாதிரி நான் போகிறதுக்கு ஒரு டைம் ஒன்று கேட்டு அலோகேட் பண்ணி தாங்கன்னு சொல்லி, அந்த வகையில் வந்து அங்கே வந்து போனாரோ போகலையோன்னு சொல்லி தெரியல. அதுக்கு முதல் கட்டாயம் நான் வந்து அவ்வளோ சந்திக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அவர் அன்பு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அன்பாக இருக்குது. எங்கள் மேலேயும் வச்சு பாசம், எங்களுக்காக வந்து குரல் கொடுத்து பாடுபட்டு அவங்களையும் வந்து கட்டாயம் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களோட வந்து கதைச்சிருந்தார். அதை நினைக்கும் போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வகையில் அன்றைய தினமே வந்து அங்கே வந்து சொல்லிட்டு போனவர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தம்பியாக்கள் நீங்கள் வந்து கட்டாயம் வந்து எங்களோட வீட்டை வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு போகணும், அது என்னோடய ஆசை என்று மட்டும் இல்லாமல் எங்களோட குடும்பத்தில் ஒரு ஆசையுமே கூட, எங்களோட குடும்பத்தில் ஒரு ஆசையுமே கூட வந்து நீங்கள் எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு போகணும் வீட்டை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அந்த வகையில் இன்றைய தினம் வந்து அந்த ஒரு சாப்பாட்டு உபசரிப்பில் தான் நாங்கள் போய் கலந்து கொள்ள போகிறோம். வீட்டு சுற்றுப்புற சூழல்கள் அதெல்லாம் வந்து வழியாக காட்டிட்டு, அதே மாதிரி வந்து அங்கே வந்து என்னென்ன எங்களுக்கு வந்து சமைச்சு வச்சுருக்காங்க என்று சொல்லி நாங்கள் போயிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு மெமரிஸாக இருக்க போகுது. இப்போ நாங்களும் வந்து பார்த்துட்டு இருப்போம், இப்போ அங்களும் வந்து பார்ப்பார். ஒரு வீடியோ செஞ்சு போடும்போது அவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்களும் பார்ப்பாங்கன்னு பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க, நாங்கள் போயிருக்கோம். அதே மாதிரி அவங்களோட வீடுகள் அது வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வீடியோவில். அதெல்லாம் நாங்கள் போயிட்டு சும்மா ஒரு வீடியோவாக செஞ்சுட்டு போய் நாங்கள் வந்து வடிவாக சாப்பிட்டுட்டு வர அப்புறம் அதை தான் இன்றைய தினம் வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு தெரியும் தானே அது வாரண்டு வந்தாங்கள். உண்மையிலேயே நல்ல ஒரு மனுஷன், நல்ல மாதிரி அவர் வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முதல் வந்து இதை வந்து நான் கட்டாயம் சொல்லணும், நானும் அண்ணாவும் வந்து பைக்கில், அப்போ அதுவும் இல்லை, நானும் அண்ணாவும் பைக்கில் போய் சலூன் கடையவனில் வந்து தலைமுடி வெட்டி திருந்தினாங்க. அப்போது வந்து அந்த அங்கிள் வந்து கண்டுட்டார், எங்களை கண்டுட்டால் வந்து வெளியிலே வெயிட் பண்ணுவார். அண்ணா முடி வெட்டிட்டு நின்றவர், நான் வந்து வெளியில் நின்றேன்னா, நான் கயாச்சிட்டு நின்றேன். அண்ணா வந்து முடி வெட்டிட்டு வரும் வரைக்கும் அவடத்துலேயே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்து எங்களோட கதைச்சிட்டு வடிவாக நின்று கதைச்சிட்டு அண்டைக்கு வந்து நம்பர் வேண்டிட்டு போனவர். அண்டையிலேருந்து நாங்களுமே வந்து கதைச்சி பேசி பழகிறனாங்க. உண்மையிலேயே ஒரு தங்கமான ஒரு மனுஷன். உனக்கு தெரியும் நல்ல ஒரு மனுஷன். அண்டு வந்த இடத்துல நிறைய மாதிரி கதைச்சிருந்தவர். அண்டு வந்து போனவர் தானே அங்கிள் வந்து. அப்போ அவர் அந்த பாசத்தை குறித்து நீ வந்து என்ன சொல்ல விரும்புகிறா? என்ன சொல்கிறேன், நான் வந்து பெருசாக கதைக்கலானே. இப்போ நீங்கள் ஏன் கதைக்கல? நீ வைக்கப்பட்டு திருச்சியாப்பா உனக்கு இப்போ அதாவது யார் வந்தாலுமே வந்து அக்கி வந்து கதைக்கிற குறைவு போயிட்டு அந்த சாயமான கரையில் படுத்துருவான். அது என்னென்னா அந்த அதாவது வந்து இருந்தாலுமே கூட இப்போ நான் வந்து நோமலாக காய்ச்சிட்டு இருந்தாலும் அக்கின்னு டக்குன்ட்டு வர மாட்டான். பதுங்கி அடி பார்த்துட்டான் வரும். அதே மாதிரி தான் அண்டுமே நடந்தது. என்னடா சம்பவம்? அவன் வந்து அக்கினி வந்து கதைச்சவே குறைவு. உண்மையிலேயே அவங்களோட பாசத்தை குறித்து நாங்கள் வந்து சொல்லணும்னு சொன்னால், அதாவது இப்படி சொல்லலாம், பாசங்கள் நேசங்கள் எதுவுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை, பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்ந்திடுமே, அழகாய் பூத்திட வேண்டிய வேர்கள் நீரித்திடுமே, இன்னும் ஓர் ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இது போல் ஒரு சொந்தம் கிடைத்திட நாம் வரம் தேவை, யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தமும் பந்தமும் கூட வரும். அப்படி வந்து சும்மா அது வந்து சும்மா நான் அந்த டைமிங்கில் வரணுன்றதை நான் வந்து பாடியிருந்தேன். உண்மையிலேயே வந்து சந்தோஷம். இன்றைய தினம் இப்போ வந்து டைம் வந்து லேட் ஆகிடுது. அங்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு 4-5 நாளைக்கு முதல்ல வந்து சொல்லியிருந்தோம் சாப்பாடு வரணும்னு சொல்லி. நான் சொன்னேன் நாங்கள் என்னென்னு சொன்னால் கொழும்பு ஓட்டம் ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு வந்து புதன்கிழமை வர சொன்னவர். அதாவது நேற்றைய தினம் நேற்று வந்து வந்தால் தெரியும் வந்தால் டயர்டு அப்படி இப்படின்னு சொல்லி வேலையாக அதுதான்னு சொல்லி வர முடியாமல் போயிடுது. இன்றைய தினம் வந்து அப்போ நான் நேற்று சொல்லியிருந்தேன்னா சரி அங்கே அப்படின்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு வரோம்னு
சொன்னால் தெரியும் வீட்டை வேலைகள் நடக்கிற அளவு ஒரு சில அவங்களுக்கு அந்த சாமான்கள் அது எடுத்து கொடுத்து சரி அளவு லேட் ஆகிடுது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ வந்து வெளிக்கூட்டு போயிட்டு அந்த ஒரு உபசரிப்பை தான் நாங்கள் வந்து இன்றைய தினம் வீடியோவில் காட்ட போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வேலை சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு டைம் வந்து லேட் ஆகிடுது 2:26 ஆகிட்டு இப்போ நாங்கள் வெளிக்கூட்டு போவோமே. ஓகே சரி ஓகே. இப்போ நான் வெளிக்கூட்டம் அதாவது வந்து இப்போ டைம் வந்து 2:40 ஆகுது. நார்மலாக வீடியோ பார்க்குறவங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் தானே. இப்போ நாங்கள் இப்போ 6 கூப்பிட்டாலும் வந்து டைமு போகிறன்றது வந்து சரியான மாதிரி குறைவு. அதில் வந்து இப்போ அவர்கள் வெயிட் பண்ணி திருப்பாங்க ஒரு கோல் அடித்து பார்ப்போம் அவங்கள்ட்ட மனநிலைமையில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ரெண்டு பார்வையால் நித்திர கொண்டது போலாங்கட நம்மளை பார்த்துட்டு இருந்து விடுவோம் வேலை கட்டது அவர் சாப்பிடுது பாடுது. என்னப்பா The person you're trying to reach is not available. At the tone, please record your message. When you have finished recording, you may hang up. என்ன ஆகினே கிடக்குறாப்பா என்ன சொல்கிறான்னு நம்மளங்க இல்லைடாப்பா. எனக்கு ரோட்டில் ஸ்பீடாகவும் ஓடையலாது. இப்போ அதால் நாங்கள் வந்து ஸ்லோவாக போயிட்டு எனக்கு உண்மையிலே எந்த லொக்கேஷனுன்றே தெரியாது. நாங்களுமே வந்து இப்போ போயிருக்கலாம் நேரத்துக்கு இல்லைன்ட்டு இல்லை ட்ரை பண்ணியிருந்தால் போயிருக்கலாம். அந்த ஒரு சில சாமான்களும் எடுத்து கொடுத்து விட்டு அதே மாதிரி வந்து கொஞ்சம் வேறு சாமான்கள் கொஞ்சம் ஏற்ற வேண்டியிருந்தது. அதால் கொஞ்சம் லேட் ஆகிட்டுன்னு சொல்லி அப்படியும் அது 12:30 முடிஞ்சு நினச்சிருந்தா வந்திருக்கலாம் நம்ம டைமுக்கு. இருந்தாலும் தெரியாது அப்படி எப்படியும் லேட் ஆகிடுது. பரவாயில்ல பசியும் இல்லை லேட்டாக காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டதால் சரி நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ அங்களும் வந்து கோல் ஆன்சர் இல்லை. அதே மாதிரி நாங்கள் கிட்ட போயிட்டு அவடத்துலேருந்து கோல் அடிப்போம். அதுக்கு முதல் கோல் வந்தால் அதை நாங்கள் ஆட் பண்ணுறோம் வீடியோ இல்லையா. ஆள் கோல் அடிக்குதான். ஹலோ வணக்கம் நான் கவிதாஸ் கேட்குறேன். சொல்லையா எங்கே நிற்கிறீங்க? நான் இங்கே ஒளியில் நிற்கிறேன். எவ்வளோத்துல அங்கே லேட்டாக ஆகிட்டு நான் நேற்றைக்கே சொல்கிறேன். அது அதான் நான் உங்களை கேட்டுட்டு தம்பி சொன்ன அப்புறம் நான் ஒரு இடம் நானே இந்த வேலை பார்த்துட்டே போயிட்டேன். அது சரியா நாங்கள் போகிட்டு தான் போய்க்க கூட்டிக் கொண்டு போகிறேன் நடிச்சு அப்புறம் சரி ஓகே அங்கே பழகி நான் அப்புறம் தனியாக போகிற வேண்டிட்டு நான் எல்லா இடம் போயிட்டேன். நேற்றுக்கு வாரம் நடிச்சேன் நான் காணையில் 3 மணி ஆச்சு. அதுதான் நாங்கள் டைம் தெரியும் எப்படியோ லேட் ஆயிரும். நீங்கள் சாப்பிட்டேலாங்க? நான் இப்பதான் பார்த்துட்டு குளிச எனக்கு தெரியும் நீங்களும் சாப்பிடா இருக்கீங்களாப்பான்னு யோசிச்சேன். அப்படியே இப்ப நீங்க போன் அடிக்கதான் நான் குளிச போடுவேன் காலையில. அதான் சரி அங்கே ஓகே ஓகே வந்துட்டு இருக்கோமா. சரி பாவண்டாப்பா பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஏன் என்ன செய்கிறேன் அப்படின்னு பாறான். எங்களுக்கு ஏற்ற பாட்டுன்னா இந்த பாட்டு தான் பாடணும். காத்திருந்து காலங்கள் போகுதடி. அங்கால என்னடா லைன் ஆக்கி பூத்திருந்து பூவினி ஆடுதடியா போகுதடியா. இப்போ வந்து சரி அப்போ சந்தோஷம். இப்போ போயிட்டு ஒரு என்னன்னு சொல்லி பார்ப்போம். டவுன் ஏரியாவில் இங்கேயால வந்து இலங்கை வங்கி அதே மாதிரி எல்வி ஃபினான்ஸ் தங்கக்கடன் அடகு சேவை நல்லா செய்கிறாடி. உண்மையிலே வந்து சந்தோஷம். இங்கே வந்த டைம்லேயும் வந்து எங்களுக்காக ஒரு டைம் எடுத்து வீட்டையுமே வந்து இப்போ வந்து ஒரு விருந்து உபசாரத்துக்கு வந்து அழைச்சிருக்காங்க. அந்த அன்புக்கு வந்து நாங்கள் எப்போதும் வந்து ஒரு நன்றி கடனாக இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதில் கோயில்களை காட்டும். நிறைய பேர் எனக்கு அந்த கொமெண்டுகள்லையும் பார்த்துருக்கேன்டா. அப்போ போகக்குள்ள ஒரு சில டைமில் அந்த இடங்களையும் இருக்கா காட்டுங்க தம்பி. எங்களோட ஏரியா தாண்டி போகும்போது வந்து அந்த இடத்த பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு இருப்போம். நீங்கள் காட்ட மாட்டீங்க அது கவலையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து இடத்துலையும் காட்டுவோம் நான் பிரச்சனை இல்லை. இந்த ஏரியா எதான்ட்டு தெரியுமா? இந்த ஆலமரம் இருக்கிற இந்த ஏரியா தெரியுமா உனக்கு? தலைவர் வீடு இருக்கிறதுக்கு பார்த்தா எந்த ரோட்டில் தெரியும் தான் உனக்கு. நான் தான் உனக்கு சொன்னேன் நான் நினைக்கிறேன். இந்த ஏரியாவெலாம் வந்து தலைவர் வீடு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா உண்டு. இதுக்கு நான் வந்திருக்கேன் ஒரு 2 தடவை இது வந்திருக்கேன் நான். சரி இப்போ என்ன சொல்கிறேன் நான் ஜோதிச்சது தான் பாவம். அவர் இப்போ நமக்காக அவரும் சாப்பிடாமல் இருக்காரோ தெரியான்ற மாதிரி ஜோதிச்சேன் நான். ஒரு டெப்லெட் போடுறதால வந்து அவள் சாப்பிட்டுட்டான். அது சந்தோஷம் உண்மையாக. நம்மளோட டைமுக்கு அவங்களும் வெயிட் பண்ணி திருக்கலாம் உண்மையாக. அந்த வகையில் சந்தோஷம்.
இப்போ வந்து சரி அங்களுக்கு கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஆட்டா மெயின் ஓரமாக தான்டா வீடு புற என்ன முன்ன மெயின்லாம் இருக்கு ஆகலை நான் உள்ள விடட்டான்டாப்பா. அழகான வீடுறாப்பா, உள்ள ஒரு அழகான ஒரு வீடு. ஆள் மட்டும்தான் நிற்காருன்னு நினைக்கிறேன் என்ன தனியாக வந்த ஒரு காரணத்தால். நான் ஃபைனலி வந்து இடத்துக்கு வந்துட்டோம். உண்மையிலே வந்து ஒரு அழகான ஒரு வீடுன்னு தான் சொல்லணும். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுன்றதை விட இந்த காட்டன், அதாவது இதை காட்டுங்க இருக்கு அந்த மரங்கள் அந்த இதுகள் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. வீட்டுக்கு முன்னுக்கு இந்த இதுதான் மெயின். என்ன இந்த பூக்கண்டுகள் நட்டு அப்படி இப்படி இருக்கிறது தான் மெயின். உண்மையிலே நல்லா இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. இடத்துலே படுக்கணும் போல் இருக்குது. ரோஸ் இருக்குடா, அது ரோஜா மலரே ராஜகுமாரி என்றவன் நான் ரோஸ் டை யாருக்கு வேணும்? ஒருத்தருக்கு இல்லை, சும்மா ஹார்டுண்ணா வேணுமானாங்களோட கட்டும் வந்த வயலில் சந்தோஷம். இங்கே ரோஸ் இது என்ன பூக்கன்னு தெரியுமா? அது கொடிமல்லி. அது கொடிமல்லி. அதே மாதிரி வந்து இது என்ன குரோட்டன்னு சொல்கிறேன். அப்படி வந்து உண்மையிலே வேறு லெவலில் அழகாக இருக்குது. வீட்டோருக்கா கொஞ்சம் பின்னுக்கு நின்று காட்டுங்க. வீட்டில் முன் தோட்டம் வந்து இதுதான் உண்மையிலே நல்லா இருக்குது. என்னடா அது, அதாவது காணி ஃபுல்லாகவே வீடுன்ற மாதிரி நல்லா இருக்குது. அதே மாதிரி பைக் கொண்டு எடுத்துருக்காங்க அவ்வளோ, புது பைக் கொண்டு டிவிஎஸ். பாவம் புது பைக்கில் இருந்து வாங்க அப்படி இருக்கேன் யாரும் பாவாங்கள மேலே வந்து இல்லை. ரோஸ் மாதிரி தான் இருக்கிறாப்பா படியா. சரி, அதே மாதிரி வந்து இங்கால கார் இது வந்து ரெண்டுக்கு எடுத்துருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வந்து நிற்கிற அந்த ஒரு காலகட்டத்துக்காக. அதே மாதிரி இவ்வளோ வந்து கல்லெல்லாம் பாய்ச்சிருக்காங்க. அது இப்போ காலப்போக்கில் தண்ணிகள் நின்று டஸ்ட் அடிக்குது. பாவனைகள் குறைவு தானே அது அப்படித்தான் தெரியும் தானே. ஒவ்வொரு இதுகள் தான் நம்மளோட குரலி கூத்தல் தெரியும் தானே. அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து ஃபின் ஷேப் வந்து இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குண்ணே. டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ணாடி மாடல் கிச்சன் ஏரியாவில். ஸோ பார்வைக்கு ஃபுல்லாக கரண்ட் அடுப்புகளாக கிடக்கு. அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து கிளாஸ் ஃபிட்டிங் டோர். உண்மையிலே வந்து இது வந்து இப்போ ஒரு புது மாடல் மாதிரி இருக்குண்ணே. அதான் ஃபுல்லாக வந்து கர்டின் போட்டு இல்லாடி உள்ள என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பாப்பேன் தெரியுதுன்னு. ஆனால் மேலே ஆக்கள் நிற்காங்கடாப்பா, பக்கமாக கிடக்கு போகிறதுக்கு. அதே மாதிரி எனக்கு பிடிச்சேன்னு சொன்னால் இந்த ஒரு ஓடை தான். ஓடைக்கரை மீது அப்படியே கடலுக்கு யாரும் பார்க்க ஏன்டா சிரிக்காரி. உண்மையிலே பாரு, அது பகுதிக்குள்ள இஞ்சால நின்று திருப்பி காட்டு. இந்த ஒரு வியூவை நான் காட்டுறேன் பாரு. ஓடுறா நீயே ஓடுறா. உண்மையிலே பாரு, இந்த ஒரு வியூவை நாம் வந்து அழகாக காட்டுறோம் வந்து பாருங்க. உண்மையிலே வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஏதோ ஒரு பெரிய ஒரு கொட்டல் ஒன்றுக்கு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உண்மையிலே பாருங்க வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. மெயின் வந்து இந்த கார்டன் தான். இங்கே பாருங்க, ஓ வேறு லெவல். சூப்பர் சூப்பர் சூப்பர். முக்கியமாக வந்து நான் போகிறதுக்கு இடையில் ஒரு டெம்பிள் இளநீ ஒன்று குடிச்சிட்டான் போவேன். எனக்கு உண்மையிலே எப்படியான ஒரு இதை பார்த்தா இப்படி நின்று கொண்டே ஆகக்கூடிய மாதிரி இளநீ இருக்குது, டெம்பிள் இளநீ. எங்களோட வீட்டு எல்லாம் அப்படி இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளைக்கும் ரெண்டு போகும் கூடுதலாக. மற்ற யாது ஹவு டு யூ ஃபீல்? அடே இது என்ன கரெக்ட் இல்லையா? அப்போ நான் நல்லா ஏன்னு ஹவு டு யூ ஃபீல்? ஏரியா நல்லா இருக்குது. உண்மையிலே சூப்பர், வேறு லெவலில் இருக்குது, அருமையாக இருக்குது. வீடுன்னு சொன்னால் அப்படி தான் இருக்கணும். அதாவது மெயின் வந்து வீடு எவ்வளோ பெருசாக கட்டுறோன்ற முக்கியம் இல்லை, இந்த கார்டன் தான் முக்கியம். பாருங்கள், உருண்டு பிரண்டு தவண்டு தெரியலாம். சின்ன பிள்ளையெல்லாம் கொண்டு விட்டால் தவண்டு தெரியுங்களே. அப்படி வந்து உண்மையிலேயே அழகாக இருக்குது. அதே மாதிரி அங்கால இதெல்லாம் குறிச்சான உங்களோட கருத்துக்கள் நோக்குவேன். சிரிப்பாக கிடக்குண்ட ஏன் தெரியாங்க கிடக்கு. என்ன சொல்லணும்? சிரிப்பாக கிடக்குது. இதில் விளங்கப்படுத்துங்க. உண்மையிலே அழகாக இருக்கு என்ன பார்க்க. இயற்கையா அதோட எங்கேயாலும் பார்த்தா கடல் இருக்குது. அப்படியே போகும். ஈவினிங் டைமில் இன்னும் நல்லா இருக்க மாட்டா. இது என்ன செய்ய முடியும்னா, இல்லை ஒரு டேபிளில் போட்டுட்டு சும்மா ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுட்டு சும்மா அந்த டான்ஸை போட்டு ஃபன் பண்ணுறது சும்மா நல்ல ஏரியாண்டா. ஒரு இஞ்சி பிளேண்டி ஒன்று எடுத்து 5 மணிக்கு வந்து இருந்து ஓட்டு பாரு. மணியாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இது என்னடாப்பா இங்கால? ஆனால் இதில் வீட்டு பிளான் வந்து இந்த இது மாதிரி தான் இருக்குண்ணா, ஹோட்டல் மாதிரி தான் இருக்கு. என்ன ஹோட்டல் மாதிரி? இது என்னடாப்பா இது? எனக்கு தெரியல. இதுவும் ரூம்ஸ் தோ இல்லை என்ன உலகம் உண்டுது? அப்பா தூரத்தில் இருந்து பாடுறாப்பா அந்த ஒரு வியூ. ஆனால் இந்த ஏரியா நல்லா இருக்கு. ராஜா மலரே ராஜகுமாரி.
இப்படி வீடியோ வந்து எல்லாம் நான் எடுக்கலாம் வந்து அதில் வந்து நான் சொல்கிறேண்ணா யார் அடு திரும்பண்டா நீ இனி அங்கே பின்பக்கம் முதுக காட்டுற அப்படி வந்து அற்புதம் அருமை 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 நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது வந்து என்னென்னு சொன்னால் இது என்னடா அது ரூமாடா இது என்ன உலகம் இது வந்து ஒரு தனிநபருக்குரிய ரூம் மாதிரி பார்க்க. ஓ என்னன்னு சொல்லி தெரியல. சோலார் லைட் இருக்குது முக்கியமாக வந்து. ஆனால் நீங்கள் ஹார்ட்ரு விளையாடலாம் இங்கே சிசிடிவில வந்து பார்ப்பாங்க நீங்கள் பெரும்பாலும். பார்ப்பாங்களோ உண்மையாவடா பார்த்து நான் பட்டு பாடு. சரி அப்போ அருமையாக இருக்கு இஞ்சி வாங்கி வா. சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எல்லா தென்னை மரமுமே வந்து ஒரு அளவான ஒரு இதோட இருக்குது. சரிப்பாக புரியுது. உலகத்துக்கு என்னக்குள்ளே இதே மாதிரி இன்னொரு ஹைவேஜா அடுத்த நீ தேங்காய் எல்லாமே ஆகலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து எனக்கு வந்து ஒந்தாச்சிமோட கடற்கரையிற ஞாபகம் வருது. உண்மையிலே உண்மையாக பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னு சொன்னால் இந்த அரிக்கிற இது சவுக்கு மரமாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த கார்டன் அதாவது இந்த புல்லுகள் அது இதுன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கால சுரக்கலாம் தானே. ஓ ஆட பாவியலா சா அம்மா இடத்துல ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று கட்டி போட்டு டேபிளை போட சரி இடத்துல. உண்மையிலேயே நான் நினச்சி கூட பார்க்கல பின்னுக்கு வந்து இப்படி ஒரு வியூ இருக்குமென்று சொல்லி. பாருங்கள் மக்களே, முன்னுக்கு அழகான ஒரு வீடு, அதே மாதிரி வந்து கார்டன், அதே மாதிரி பின்பக்கம் வந்தால் உண்மையிலே அழகான ஒரு கார்டன், நல்ல மரங்கள், சவுக்கு மரம், தென்னை மரம், கமுகு மரம், அப்படி இப்படின்னு சொல்லி அது வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்பக்க டோரத்தை திறந்துட்டு வர இயற்கையோடு ஒரு நாள்ன்ற மாதிரி அருமையான ஒரு கடற்கரையோரம். உண்மையிலே நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஈவினிங் டைம்களில் இதை இடத்துல இதை வந்து வடிவாக செஞ்சு எடுக்கலாம். ஏன்னா கார்டன் மாதிரி போட்டு டேபிள்கள் வச்சு அந்த குடைகளெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி எடுத்தால் ஹோட்டல் தான். அப்படி வந்து அழகாக இருக்குது. உண்மையிலே நினச்சி கூட பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். உள்ளுக்குள்ளே போயிட்டு அவங்கள காட்டலாமோ இல்லையோன்னு சொல்லி தெரியலை. இருந்தாலும் நாங்கள் வந்து இப்போ டைமும் வந்து லேட்டான ஒரு காரணத்தால் நாங்கள் இப்போ போயிட்டு சாப்பிட போகிறோம். என்ன லொக்கா இது உள்ளுக்கு டப்பா புது டோரெல்லாம் கரல் காட்டி போயிடுது. ஒயில் விட சொல்லணும் ஆகள்கிட்ட. வணக்கம் வாங்கல், எப்படி சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் யார் அங்களுக்கு? அத்தான் அத்தான். உங்களோட பேர்? சிவனேஸ்வரன். சந்தோஷம் ஐயா. நிறைய நேரம் அஞ்சு நிற்கலோ? ஒரு மாதமாக இருக்கும் இங்கே தான் இருக்கிறேன். நீங்கள் ரைட் உண்மையிலே நல்லா இருக்குங்களா? அழகாக இருக்குது. என்ன சொல்கிறேன், இப்போ எல்லா வீடுகள்லையும் அப்படின்ட்டு இல்லை. ஆனால் இங்கே வந்த உடனே அந்த அமைப்புகள், தோட்டங்கள், இந்த மரங்கள், செடிகள், கொடிகள், தென்னை மரங்கள் உண்மையாக சூப்பராக இருக்கு. இங்கே இருக்கிற வருத்தங்கள் பெருசாக இருக்கா அன்னைக்கு உங்களுக்கு? வருத்தம் இல்லை பார்த்தீங்களா? நான் சொன்னேன் எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் இயற்கையாக இருக்குல்ல எல்லாம், அதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. இது வந்து என்னங்கள் கெஸ்ட் ஆஃப் ரைட் ஓகே. உண்மையாக தானே ஒரு சின்ன ஒரு ரூம் இது மாதிரி பண்ண எடுத்துகிட்டு போகிறதுக்கு கட்டி வைக்கிறாங்க. அதான் ஏன்டா இப்போ முன்னுக்கு வந்து டிஸ்டர்பாக இருந்தாலுமே பின்பக்கம் பண்ண எடுத்துகிட்டு போவாங்க. பண்ண எடுத்துகிட்டு வாடி அழகாக இருந்துட்டு போகலாம். சந்தோஷம் வாங்கலாம். அப்போ அது ஐயாட வயசு எத்தனை? 55 பூரா என்ன அப்போ விலங்கு தானே வருத்தம் இல்லைன்னு சொல்லி. ஏன்னா அப்போ யாராரு மேலே நிறைய பேர் நிற்காங்களா? இருக்காங்க நிறைய பேர். சரி சந்தோஷம் ஐயா. வாரம்மா ரைட் ஓகே. அப்போ சந்தோஷம். அதாவது நாங்கள் வழியில் வந்து நிறைய விஷயங்களை காட்டியிருப்போம். உண்மையிலே ஒரு அழகான ஒரு வீடு. வீடுன்றதை விட உண்மையிலே அந்த நேச்சுரலாக வந்து எல்லாமே அழகாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த கார்டன் முக்கியமாக வந்து அந்த புட்கள், அதே மாதிரி வந்து அந்த மரங்கள் என்ன கமுகு மரம்னு சொல்லுவாங்க அது, அதே மாதிரி தென்னை மரம் எல்லாமே வந்து பதிவுலேயே இருக்குல்ல, நீ எல்லாம் கையாலே ஆஞ்சி குடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வேலை சந்தோஷம். அதாவது நிறைய பேர் வந்து நிறைய டைமை வந்து வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். உண்மையிலே சாப்பாடும் காண நம்ம வெயிட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். காண நேரம் ஓப்பா உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ நாங்களோட இதுகள் விளையாட்டுகள் தெரியும் தானே. ஒரு டைம் சொல்லுவோம், ஆனால் அதை வந்து சரியாக கடைப்பிடிச்சு வரன்றது சரியான மாதிரி கஷ்டம். வீட்டில் கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கிறாலும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு
மற்றும்படி ஒன்றும் இல்லை. சாரி, முதலாவது லேட்டாக வந்தது மன்னிச்சு கொள்ளலாம். தெரியுங்க, நாங்கள் முதலேருந்து பார்க்குறோம், எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியுதா எந்த இடத்துக்கு போகிறோன்னு சொன்னாலும் அந்த டைமுக்கு போகிறன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்கும் சாரியா லேட் பண்ண வச்சதுக்கு முதலாவது. இப்போ வந்து நிறைய சாப்பாடெல்லாம் செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டீங்களா நீங்கள்? சரி, அதான் சந்தோஷம். இப்போ சாப்பிடுவோமே. சரி, நாங்கள் போட்டு சாப்பிடுவோம். அது சரி வரா. இது என்ன அப்பா, எங்களை போட தெரியும், நீங்கள் போட்டு தந்தது தான் சரி. ஓ, உங்களோட அன்பு கையால் போட்டு தான். அன்புலேயும் கொஞ்சம் கூட கலந்து வைங்க, மிக்ஸ் பண்ணி. வந்து 2 நாள்லேயே வந்து வரங்கிற வீட்டு அதை பார்க்குறதுக்கு. பாவம் என்ன மாதிரி சமையல்ன்னு சொல்லி. பெரும்பாலும் அந்த இறாலுகள் கொஞ்சம் கிடக்கு முன்னேங்க. கணவாய் கனவா வந்து பெரிய மீன் தூண்டுகள் மாதிரி கிடக்குடாப்பா. அதாவது வந்து சாப்பாடுகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஒயிட் ரைஸ், அதே மாதிரி கனவா, அதே மாதிரி வந்து கத்தரிக்காய். இது வந்து என்னடாப்பா, என்ன பொரியலாக இருக்கும்? மாட்டிறைச்சி பொரியல், அதே மாதிரி மீன் பொரியல், முட்டை. இது என்னது, ஆடா? ரைட், ஆட்டிறைச்சி. அதே மாதிரி நண்டு. அது என்னது, சொதி? இது நண்டுக்கால் சோதி. அதே மாதிரி வாழைப்பழம், அதே மாதிரி அக்கினி. இது நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தானே. பக்கத்தில் ஹோட்டல் எல்லாமே இருக்கு ஐயா, எல்லாம் இருக்குது. எல்லா வசதியும் இங்கே இருக்குது. சகல வசதியும் செய்து தரணும். வாகனம் தேவை என்றாலும் வச்சிருக்கணும். அதானே. சரி சரி, சந்தோஷம். பாட்டியலோ இதுவோ எல்லாம் செய்யணும். அந்த பின்னுக்கு கட்டியிருக்கிறது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ஓகே. மற்ற பிள்ளைட்டா இது எல்லாமே வந்து உங்களோட சொந்தக்காரர்கள்? அப்படியா? சொந்தக்காரரா? இவரை மட்டும் விசாரிச்சேன் நான். உங்களோட அத்தானா வண்ட மாதிரி சொன்னார். அத்தானா வந்து சொன்னேன், மற்றாக்களை விசாரிக்கல. அது அண்ணி மற்றதும் ஒரு மச்சானந்த. இவர் எந்த நேரம் சிரிச்ச முகத்தோட நிற்கிறார். டிரைவர் அண்ணா. ஓகே, சந்தோஷம். அங்கால பின்ன நிற்கிற அம்மா, அவ அக்கா. அங்கால அவங்கள அக்கா உங்களுக்கு? இல்லை அண்ணி. சரி, ஓகே, சந்தோஷம். உண்மையிலே இந்த சாப்பாடை அந்த லேட்டாக சாப்பிட போகிறோம்ன்றது தான் உண்மையிலே இருக்கக்கூடிய ஒரு கவலை. மற்றும்படி வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா டைமுக்கு சாப்பிட்றது தான் இன்னும் நல்லா இருந்திருக்கு. கவனிப்பு சொல்லி வேலை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். உண்மையிலே சாப்பாடு இப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு இடமில்ல அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து கறிகள் குவிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா உண்மையிலே நீங்கள் இருங்களாப்பா, முக்கியமாக நீங்கள் உங்களோட அந்த சிரிப்பு எனக்கு உண்மையாக பிடிச்சிருக்கு. நீங்கள் இருங்க, அங்கே இடத்துல இருக்கு. அண்ணா இங்கே இருங்க, அந்த கறியை போட்டு. அண்ணா எந்த இடம்? சரி, அப்போ ஓகே, சந்தோஷம். வந்து கடைசியாக வந்து நாங்கள் வெளியில் வந்து நிறைய விஷயங்களை காட்டிட்டு உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து சாப்பாடு வந்து சாப்பிட அப்புறம் அங்கே வந்து போட்டு தந்துருக்கிறார். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், சாப்பாடு பிளேட்டில் கை வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து இடமே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக வந்து கறிகள், நண்டு, மாட்டிறைச்சி கறி, அதே மாதிரி மாட்டிறைச்சி பொரியல், முட்டை, கத்தரிக்காய், கனவா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இங்கால இருக்குது. அதாவது நண்டு கால் சொதி, அப்படி வந்து நிறைய ஐட்டங்கள் வந்து சமைச்சு வச்சுருக்காங்க. உண்மையிலே சந்தோஷம். அதாவது இவ்வளவு நாங்கள் செஞ்சிருப்பீங்கன்னு தெரியும், இருந்தும் அந்த எதிர்பார்க்கல. நன்றி. அதாவது நான் லேட்டாக வந்தது தான் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. சாரி, மன்னிச்சு. தெரியும் தானே கஷ்டங்களே எனக்கு தெரியும் தான். ஆரம்பத்துலேருந்து பார்க்குறேன் தானே, ஒன்றும் சொல்ல தேவையில்லைன்னு. உண்மையிலேயே வந்து நானும் அண்ணாவும் வந்து 2 வருஷத்துக்கு முதல்னு சொல்லி நினைக்கிறேன். நான் வீடியோ இன்ட்ரோவிலே சொல்லியிருந்தேன். நான் அதாவது ஒரு சலூனுக்குள்ளே வந்து அண்ணா முடி வெட்டிட்டு இருந்தோம். நான் முடி வெட்ட வழியில் இருந்தேன்னா அண்ணா முடி வெட்டிட்டு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி 2 காய்ச்சிட்டு போனீங்கன்னு. அண்டை தான் நான் பெஸ்ட்டாக அவங்கள கண்டது, காய்ச்சது எல்லாமே சந்தோஷம். அப்போ அண்ணா வந்து எந்த இடம்னா? கழுத்துறை. சரி, நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி. அதாவது வந்து ஏன்னா என்னுடைய நிற்பார் கடைசியில் வந்து ஏப்போல ஏற்றி அனுப்பிட்டு தான் போவார். அதாவது வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிரைவர் அண்ணா அவர் வந்த உடனே அவர் வந்து சொல்லியிருந்தார், எனக்கு பிடிச்ச என்னன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு டிரைவராக சொல்லாமல் வந்து எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரியே வந்து அண்ணா பழகக்கூடியவர்னு சொல்லியிருந்தார். வந்த உடனே வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவரோட முகத்தில் சிரிப்பு தான் வந்து அது அந்த ஒரு காரணமாகவும் இருக்குங்க உங்களுக்கு. ஒரு ஒன்றை மாமியாக்களோட கொழும்புல இருந்து அவர் அங்கேயே சின்னல வளர்ந்து அங்கே வேலை செய்து இன்றைக்கும் அவியலுக்கு ஓடுவார். நாங்கள் வந்தால் எங்களோட
வந்துடுவார். வந்தால் என்னை அனுப்பிட்டு தான் போவார். எங்களுடைய படுத்து தான் இருப்பார். வீட்டை ஒரு ஆள் மாதிரியே இருப்பார். எல்லாம் செய்வார். உண்மையிலே நிறைய பேர் வந்து எங்கே கொண்டு போகிறனாலும் எல்லாரையும் பாதுகாப்பாக கொண்டு வர. அவருக்கு சிங்களம் தெரியும், எல்லாரும் கதைப்பார், தண்டுவார், மொழிகள் தெரியும், மொழி எல்லாம் தெரியும். எந்த இலங்கையை சுற்றி எங்கேயும் காட்டுவார். முக்கியமாக வந்து மொழி கட்டாயம் தேவை. அதோட வந்து அந்த என்ன சொல்ற எல்லாரையும் நம்பி எல்லா விஷயமும் செய்யலாம். நீங்கள் யார் வந்தாலும் அந்த அண்ணனை பிடிக்கிற இருந்தால் திருவண்ணான்னு சொல்லி அவருக்கு ஒரு இது விளம்பரம் தெரியல. நீங்கள் தேவைன்னா தம்பியாக்களை கேட்டால் எடுத்துக்கலாம். அவர் ஓடிக்கொண்டே இருப்பார். சந்தோஷமா. அப்போ அப்படியான ஆட்கள் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி அது வேறு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அண்ணா கொழும்பு பக்கம் நிற்பார். திருவண்ணாமலையிலான்னு கூட நிற்பார். கொழும்புல ஆக்களோட ஓடிக்கொண்டு நிற்பார். தேவைன்னா அப்படியே வந்து கொண்டு வந்து வச்சு விட்டு அனுப்பி விடுவார். சரி சரி சந்தோஷம். அப்படி ஒரு இது வந்தால் உங்களுக்கு எமர்ஜென்சி யாரும் தேவையண்டா அடிச்சிங்க. சரி, இப்போ நம்ம வந்து நிறைய காய்ச்சிட்டு இருக்கோம். உங்களோட ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று எல்லாம் இருக்கிற. அப்போ உங்களோட பேர் என்ன? முதலாவது எந்த பேர்? பாலி. என்ன எல்லாருக்கும் தெரியும். கூடுதலாக இப்போ வீடியோ பார்க்குறாக்கள் முழு பேருக்குமே தெரியும். தெரிஞ்சிருக்கு. இங்கே வல்வட்டித்துறை ஆகலாம். வல்வட்டித்துறை என்ன எல்லாருக்கும் தெரியும். தெரியும் நம்மளான்னு. சரி சந்தோஷம். விளையாட்டு போட்டிகள் அது என்ன எல்லாருக்கும் தெரியாத இருக்கா. வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கொமாண்ட் எல்லாம் போடுவாங்க. அதே மாதிரி உங்களோட பிரச்சனை இல்லை தம்பி. என்ன வந்தாலும் சும்மா கதைக்கிறவனுக்கு என்ன தெரியுமே. உண்மைதான். இப்போ நிறைய பேர் கதைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து எங்களை வீடியோ வந்து பார்த்துட்டு வரீங்கன்னு சொன்னால் எங்களோட நடவடிக்கை எல்லாம் ஆரம்ப காலத்திலேருந்து பார்க்குறோம். நாங்கள் எல்லாம் தெரியும். கதைக்கிறவங்களோ கொமெண்ட் போடுறது அதை பார்த்து நாங்கள் பொறி பண்ணக்கூடாது. அதை பேச விட்டுட்டே போய்கொண்டு இருக்கணும். அதை பார்த்தா தான் எங்களுக்கு பிரச்சனை. பார்த்துட்டு அதை ஒன்று போய்கொண்டு சும்மா உள்ளவன் செய்துட்டு போனோம். அவங்களுக்கு இது கஷ்டம் என்னன்னு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து என்ன சொல்கிறேன், நாங்களும் வாழ்ந்து 4 ஏழை மக்களையும் வாழ வைக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு செஞ்சோம். அது இப்போ என்ன சொல்கிறேன், எல்லாத்தையுமே வந்து இல்லாமல் செய்யுது. அதால் இப்போ அவங்களுக்கு என்ன லாபம்னு சொல்லி தெரியல. நான் நேற்று கூட 2 இடத்துக்கு போய் ஆச்சிரமடங்களுக்கு காசு எல்லாம் கொடுத்து காசு கட்டி சாப்பாட்டுக்கும் கொடுத்துட்டு அப்புறம் 30ஆம் தேதிக்கும் திரும்ப காசு கட்டி காசு கொடுத்து அன்னையும் வந்து சரங்கள் வேண்டி கொடுத்து எல்லாமே செய்துட்டு தான் பாரு. அது ஒரு வித்தியாசமான சந்தோஷம். அது அந்த ஒரு சந்தோஷம் வந்து 30ஆம் தேதியும் சாப்பாடு போடுவாங்க. அப்படித்தான் கொடுப்ப. நீங்கள் இப்போ செய்து கொண்டு இருந்த மாதிரி இருந்தால் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபேமிலிக்கு தான் போயிருக்கு. அதான் நாங்கள் இன்றைக்கு பணம் இருக்கும், நாளைக்கு ஒன்றும் நாங்கள் செத்தா ஒன்றுமே வராது. எங்களுக்கு ஒரு காசு பணமோ ஒன்றும் வராது. இருக்கேக்க அனுபவிச்சுட்டு போயிடுவோம். ஏழை எளிய மக்களை பார்க்கணும். 4 பேரை காசை கொடுத்து பார்க்க எங்களுக்குன்னு வச்சிருக்க கூடாது. அது சரியோ. இப்போ நாங்களும் வந்து அப்படித்தான். நாங்கள் இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ உதவி செய்கிற வந்து இப்போ உங்களுக்கு அந்த இல்லத்துக்கு இப்போ அந்த சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு அதான் வேலை தம்பி. நாங்கள் கேட்குறாங்க படிக்கிறார்கள் எல்லாருக்கும் உதவி செய்வோம். எங்களுக்கு வந்து நான் ஒன்றும் சேர்த்தோ பெருசாக வைக்கிற எண்ணம் பார்க்க மாட்டேன். முதல் 4 பேரை கொடுத்து மிச்சம்தான். இந்த காலத்தில் இன்றைக்கு இருக்கிற நாளைக்கு போயிடுவோம். போன அப்புறம் ஒரு தரம் ஆளவு மீறா அதை ஒன்றுமே செய்யலாம். இந்த நாட்டில் இருக்க மட்டும் ஏழை எளியவர்களுக்கு காசோ பணமோ சாப்பாடோ கொடுத்து உதவி செய்தால் தான் எங்கேயும் நாங்கள் எங்களோட பிள்ளைகள் கூட பின்னுக்கு நல்லா இருக்கு. ஒரு 4 பேருக்கு கொடுத்து இதான்ட்டான். இது அந்த ஒரு இப்போ நான் எல்லாருக்கும் சொல்லுறேன், ஒரு சிலரால் தான் இது இப்போ தடை பண்ணி நிற்கிது. திரும்பவும் உதவியல் செய்ய வரும். நீங்கள் இப்போ கட்டாயம் முடியாது, கட்டாயம் செய்யணும். எந்த செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ கூட உங்களுக்கு தம்பி எல்லா இடமும் செய்கிறதுக்கு இருக்கு. கதைக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆக்கள், அதை பொறி பண்ணக்கூடாது. உங்களுக்கு இப்போ நாளைக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறோன்னு ஒரு வீடியோ போட்டால் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு நான் வாரேன் நீங்கள் வாரீங்கன்னு எல்லாரும் வந்துடுவாங்க பழையபடி. உண்மைதான். உங்களுக்கு இந்த இது வந்து எங்கேயுமே குறையல. இப்போ வந்து 2 மடங்கு கூட இருக்கு. முதல் அரைவாசி இருந்தால் இப்போ 2 மடங்கு, அதோட 2 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. கம்மியாக தான். நிறைய பேர் சொல்கிற விஷயம் அதான். நீங்கள் 100க்கு 95 பேர் உங்களோட பக்கம் தான். அதான் நான் சொன்னேன். நீங்கள் வந்த இடத்துல சந்தோஷம். இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து உலகாலம் வீடியோ பார்க்குறீங்க. இப்போ உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமானு சொன்னால் என்னத்தாலும் உங்களுக்கு இவ்வளோ ஒரு அன்பு வந்தது? நான் ஆரம்பத்துலேருந்து தம்பியை பார்த்து முதல்ல ஆரம்பித்து சாப்பாடு செய்து அந்த ஓட்டுக்கு மேலே இருந்து இதாண்டு சைக்கிளில் எரிஞ்சு இதாண்டு அப்போ பிடிச்சே பார்க்க வலிக்கிட்டோம். இப்படி உதவி என்று ஒரு தரம் செய்யலை. 1-2 பேர் செய்த வேலையில விட்டுட்டு போயிட்டேன். இப்போ நீங்கள் இதுவரை ஆளும் நீடிச்சு செய்த நீங்கள் இப்படி ஒரு சம்பவம் வந்தபடியாக தற்காலிகமாக நிப்பாட்டியிருக்கீங்களா, அதுக்கு மேல் தொடர்ந்து செய்வீங்க. இப்போ மரமும் அவங்க வீட்டுக்கு வாராக்களுக்கு டெய்லி தானே காசை கொடுக்குறீங்க. இது யாருமே பார்க்கணும் இல்லை. இப்போ நாங்கள் தச்சமே வார இடத்துலாம் தெரியுது. நீங்கள் வாராக்களுக்கு 5000 10,000 கொடுக்குறீங்களா, அதை வீடியோவில் காட்டுறீங்களா இல்லை, அது ஆட்ட காசில் போகுது. அதுவும் கூட சொந்த காசுலான்னு போய் கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் நேராக புலங்குறபடியாக பார்க்குறபடியாக எங்களுக்கு தெரியும் நேரடியாக. உதாரணத்துக்கு நீங்கள் அண்டு வந்தாண்டே அந்த ஐயா பார்த்தீங்க, அவருக்கு வந்து ஐயா அங்களும் வந்து அந்த நான் சைக்கிள் வேண்டி தரேன்னா அப்புறம் தம்பி எல்லாரும் கேட்டதுன்றபடியா அப்போ அதை
கதைச்சிட்டாங்க எல்லாரும். சரி, அதே மாதிரி இப்போ அதுக்காக இப்போ எல்லா நல்ல விஷயத்த கேட்குறானு இல்லை, எங்கள்கிட்ட பிடிக்காத, அதாவது எங்கள்கிட்ட பிடிக்காத விஷயம்னு சொன்னால் என்னது சொல்லு? பிடிக்காதுன்றா அந்த ஒரு ஃபோன் ஆன்சர், அதுதான் தம்பி வேர்ல்டுலேயே பெரிய பிரச்சனையாக இருக்குது சொல்லுவாங்கள்ல. ஒரு ஆளை வீட்டோட வச்சிருந்து இதில் வார ஃபோனால் தம்பிக்கு வார ஃபோனை வந்து அதை எடுத்து அவர் ஆன்சர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே டைவெர்ட் பண்ணி விடக்கூடிய மாதிரி ஒன்று செய்யும். ஒரு சிம்மியே 2 இதாச்சு நம்பிக்கைக்கு உரிய ஆளை வீட்டுக்கே வச்சுருக்கோம். அங்கே வந்தால் எடுக்கலைன்னா அவருக்கு போகணும், அவர் எடுக்கலைன்னு உங்களுக்கு அவர் அடித்து சொல்லத்தக்க. அதுதான் பெரிய அது ஒன்றை செய்தீங்களா உங்களுக்கு எந்த வித பிரச்சனை. அதான் பிடிக்காத விஷயம், அது ஒரு பெரிய ஒரு குறைபாடானே நிறைய பேர் சொல்கிற விஷயம் தானே அது. அது என்னென்ன ஒரு கதைச்சு இப்போ நீங்கள் ஒரு டைலாக் கம்பெனியோ இல்லாட்டி யாரோடையும் கதைச்சு அந்த சிஸ்டத்தை எடுக்கணும். வெளிநாடு மாதிரி ஃபோன் வந்து ஆன்சர் பண்ணாட்டி தம்பி எடுக்காட்டி அவருக்கு சைட்டவே போகத்தக்கது, இல்லாட்டி உங்களுக்கு போகணும். அப்படியாண்ணா அது செய்யலாம். கரெக்டாக அதுக்கு ஒரு இதோண்ட செய்யணும். நாங்களும் ட்ரை பண்ணுறோம். நாங்கள் மேக்ஸிமம் இப்போ இந்த இது முடியட்டுக்குமே இதெல்லாம் முடிஞ்சால் ஆரம்பிக்க போது ஆரம்ப வழி கிடைக்க அப்படி ஒன்றை செய்து விட்டீங்கன்னா நல்ல. கட்டாயம் செய்வோம், கட்டாயம் செய்வோம். அதே மாதிரி உண்மையிலே என்ன சொல்கிறேன், இப்போ இவ்வளோ தூரம் இருந்து வந்து இன்றைக்கு சாப்பாடு கூட்டி வந்து கூப்பிட்டு நீங்கள் அதே மாதிரி முதலும் வந்து 2 நாள் 3 நாளே வந்து நீங்கள் வீடு தேடியானே இல்லை வந்து அடுத்த நாள் வந்துடு. சரி, அடுத்த நாள் வீட்டில் கூட்டி கொண்டு வர சொன்ன நான் தெரியும் முதல் தனியாக போகணுமெண்டு. சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயம் காய்ச்சிட்டோம், இன்னும் ஒரு சில விஷயம் காய்ப்போம். அதுக்கு முதல் சாப்பாடு வந்து வெயிட் பண்ணி நீங்கள் காய்ச்சிட்டு இருந்தால் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு பிறகு நாங்கள் கண்டினியூ பண்ணுவோமா? சரி, சாப்பிடுங்க. ரைட். அப்போ வந்து சந்தோஷம், உண்மையிலே ஒரு அருமையான ஒரு சாப்பாடு. கதைக்கலாம் இருக்குது, மூச்சு வருது அவ்வளோக்கு, மூக்கு மூட்டை பிடிச்ச. ஆனால் சாப்பிட்ட குறைவு இருந்தாலும் அந்த கறியில் சாப்பிடவே வயிறெல்லாம் நிறைந்து சந்தோஷம். உண்மையிலேயே வந்து நன்றி, உங்களுக்கு நன்றி சொல்ல விடான்னு நினைக்கிறேன். நன்றி. நாங்கள் ஃபேமிலி மாதிரி எல்லாம் ஃபேமிலி மாதிரி ஒன்று கொண்ட ஐட்டம். அப்போ அந்த வேலை சந்தோஷம். வீடியோ வந்து அம்மாக்கள் தம்பியாக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் நன்றி சொல்கிறோமே. நாங்கள் அவங்களும் சொல்லிப்பாங்க கட்டாயம் தம்பியாக்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி டெய்லி சொன்ன 2-3 தடவை சொல்லி வேற சொன்னேன். நாங்கள் உங்களுக்கு டைம் இல்லை தானே, நானே வந்து பார்க்குறேன் உங்களுக்கு பிடிக்கல. அதான் அப்போ வந்து என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து ஏதோ ஒன்று நினைச்ச மறந்து வைத்துட்டாப்பா கேட்கணும். அது கிடையாது. அதாவது வீடியோவில் இப்போ நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு வரீங்க எவ்வளோ நாள், வீடியோவில் பார்க்குறதுக்கு இப்போ நேரில் வந்து பார்த்ததுக்கு வந்து எதுவும் வித்தியாசங்கள் இருக்குதோ, கதை பேச்சியலோ இருக்கட்டும், பழக்க வழக்கமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒன்றுமே வித்தியாசம் இல்லை, எல்லாமே ரியலாக நடக்குது. அதான் இதே ஒரு சிலருக்கு அது விளங்குது இல்லை. ஒரு சிலர் வந்து எல்லாரையும் சொல்ல மாட்டேன், ஒரு சிலர் ஆளை தான் இது. மற்றபடி எல்லாம் இந்த சும்மா கொமன் எழுதுறது எல்லாம் நோமலாக எழுதலாம், தேவையில்லாத எழுதுறதெல்லாம் பெஸ்ட். நாங்களுமே எப்படி தான் இப்போ யாராவது வீடியோ பார்க்குறவங்க எங்களை ஒரு சாப்பாட்டுக்கோ சரி அவங்களோட வீட்டை வர சொல்லி கூப்பிட்டாலும் வேறு யாரும் மட்டும் சொன்னால் வேறு யாரும் வீட்டை போலி ஒரு யோசனை ஒன்று வரும், என்னடா அப்போ என்ன நினைக்கலாம். நாங்கள் வந்து போலி அப்படியே அவுட்டுட்ட மாடு போகிற மாதிரி இப்போ வந்து திருச்சி மேய்ஞ்சி ஓட்டு வந்துடும். இப்போ கூட பார்த்தீங்க அந்த இடத்துல வந்து காணியெல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுத்து திரிஞ்சு அப்படியே வந்துட்டேன்னு சொன்னால் அப்படியே பழகிட்டு எங்களுக்கு வந்து விளங்கு. இப்போ ஒன்று கொண்டான மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு நம்பிக்கையோட அந்த வகையில் வந்து சாப்பாடு சமைச்ச அம்மாக்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். உண்மையிலே நல்லா இருந்துச்சு சாப்பாடு, வேறு லெவல். அதாவது நிறைய ஐட்டம்லாம் கனவா, இறால், நண்டு, அதே மாதிரி மீன் பொரியல், பீஃப் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வகையான சாப்பாடு செஞ்சுருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இனி வந்து இனி வரும்போதும் வந்து நம்ம கட்டாயம் சந்திக்கணும். நான் வந்து சந்திப்பேன், நான் ஒவ்வொரு முறையும் வந்தால் சந்திப்பேன். நீங்கள் ஒரு அடியும் கால் பண்ணுங்க, நாங்கள் வரோம். கோல்காக இப்போ தான் உங்களுக்கு ஃபோன் தானே எடுக்கிறது பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அப்போ யாதோ நீ என்ன சும்மா நிற்காத கதைக்க விரும்ப சொல்லண்டாப்பா, என்னடாப்பா நீ ஆள் கடுமையாக வைக்க போகிற கதைக்கான இல்லைடாப்பா, அதான் பிரச்சனை. சரி, ஓகே. அப்போ சந்தோஷம், என்ன முடிச்சு கொள்வோம். அப்போ நன்றி, திரும்ப நன்றி சொல்லிட்டே இருக்கிறது அழகில்லை. அப்போ இவ்வளோ நாள் இப்போ லண்டன்ல இருந்து வந்து எங்களையும் வந்து மதித்து கூப்பிட்டு ஒரு விருந்து உபசாரம் செஞ்சுருக்கீங்க. இந்த சந்தோஷம். நம்மட இது வந்து தொடரணும், நம்மட அன்பு பாசம் எல்லாமே தொடரணும். நோமலாகவே போய்கொண்டிருக்கு. நான் யார் மறந்தாலும் மறக்க மாட்டேன். ஆமாம், எனக்கு தேவையில்லை. மற்றதும் தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் ஆசையோடைய உண்மைதானே, திரும்ப செய்யணும்ன்ற அவங்களோட விருப்பம். கேள்வி இல்லை மக்கள் இந்த இதே அதுதான். அதானே இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட அதை சும்மா கேட்டுக்கொள்கிறேன், ரிக்வெஸ்ட்டாக வைக்கிங்க. சரி, ஓகே. நம்ம முடிய விட்டு ஆரம்பித்து ஆறுதலாக கொஞ்ச நாள் ஓய்வு விட்டது மாதிரி விட்டுட்டு நெக்ஸ்ட் இயரில் இருந்து
அப்படியே சும்மா சிலவா துவங்கி அப்போ கட்டாயம் வந்து அப்போ அங்கிள் வந்து சொல்லியிருக்காரு வந்து நாங்கள் திரும்பவும் வந்து ஹெல்ப்பிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படின்ற வந்து நீங்களுமே வந்து இதில் வந்து ஒவ்வொரு ஆளுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸையும் நாங்கள் எதிர்பார்க்கோம். எத்தனை பேர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஆதரவாக இருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்க்குறோம். ஆதரவு கூடும் ஐயா. இப்போ நான் கழிச்சிருக்கேன் இல்லை, ஆதரவு மேலும் உங்களுக்கு கூடும் மொழியா குறையாது. இப்போ இந்த வருஷம் இப்படியே விட்டு நீங்கள் ரிலாக்ஸாக எல்லாம் இருந்துட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து பழையபடி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செய்து போய்கொண்டிருக்கலாம். எல்லாம் முறையாக செய்தால் சரி. அவியலும் முறையாக வந்து கேட்டு இதெல்லாம் மறக்கக்கூடாது. செய்ததை ஒரு காலம் மற்றவியல் மறக்கக்கூடாது. அதைத்தான் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன். சரி, நன்றி. உங்களோட ஒரு அட்வைஸுக்குமே வந்து நன்றி. கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அங்கள்ற ஒரு மனநிலை மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இப்போ வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களோட மனநிலை அப்படி இருக்குன்னு சொல்லி கட்டாயம் செய்யணுமா இல்லையான்ற வந்து நீங்கள் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கொமெண்டை வந்து நாளைக்கு வந்து கட்டாயம் பார்ப்போம் எத்தனை பேர் வந்து செய்தால் நாட்டுக்கும் அதால் ஒரு இது கிடைக்கும். நிறைய உதவிகளுக்கு விளங்கிடும். வெளிநாட்டு பணம் வந்து உள்ளுக்கு வாரது இப்படி ஒரு உதவியால் ஒரு மாதத்துக்கு எத்தனை லட்சம் ரூபா உள்ள வருது அவியலுக்கு உள்ளாலேயே பேங்கால தான் பெறப்போகுது. அதில் அவியலுக்கு ஒரு சின்ன லாபம் கிடைக்குது. நாடுமே வந்து வளர்ந்து அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அது உள்ளே வருது இல்லை. இப்போ உதவி செய்ய தடத்து விட்டால் அவ்வளோ காசும் அங்கே பிளாக் பண்ணி தான் நிற்கிது ஒழியா. நீங்கள் உதவி கொடுத்து கொண்டிருக்க ஒரு மாதத்துக்கு எத்தனை $100 பவுண்ட்ஸோ யூரோவோ நாட்டுக்கு வருது. இலங்கைக்கு ஒரு அது ஒரு எங்களோட நாட்டுக்கு ஒரு உதவியாக இருக்குது, உதவியாக வருகுது. அதனால் வந்து நாடும் முன்னேறுது. கஷ்டப்பட்ட மக்களும் பணம் இங்கே வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கெல்ப் மாதிரி எங்கட இலங்கை மக்களுக்கு கெல்ப் மாதிரி போகுது. நாட்டுக்கு ஒரு உதவி மாதிரி வருது. உண்மையிலே வந்து மாறி போகுது. பவுன்ஸோ $1 யூரோவோ எது இருந்தாலும் நாட்டுக்குள்ள வந்து தான் வெளியில் போகுது. திரும்ப போகிறதா இருந்தால் கட்டாயம் அது வந்து எல்லாருக்கும் விளங்குகிறாங்க. சரி, இப்போ நாங்கள் வந்து பார்க்குறபடியாக தான் தெரியுது. ஒரு நாளைக்கு உங்களோட காசுலேயே இவ்வளோத்தை சும்மா ஒவ்வொரு ஆக்கள் அன்றைக்கும் பேர் ஒரு ஐயா வீட்டுக்கே திரும்பவும் இருக்குது. இருந்து காசு கொடுத்து தான் அனுப்புறீங்க, சும்மா விடுறீங்க இல்லையே. அது எதர்ச்சியாக வந்ததால் நீங்கள் கண்டனீங்க. அப்படி வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் ஓகே, உண்மையிலேயே வந்து சந்தோஷம். அப்போ அங்களுமே வந்து நிறைய விஷயங்கள் காய்ச்சிருந்தால் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் வந்து வீடியோவுக்கு வருவீங்களோ உங்களை காட்டுவோம் எப்படியோ தெரியாமல் ஜோதிச்சுட்டு வந்து நாங்கள் நான் இதில் எல்லாம். ஆனால் அங்களே வந்து சொல்லியிருந்தார் எல்லாம் அடுங்க ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. உண்மையிலே வந்து ஒவ்வொரு ஆக்களுமே வந்து நீங்கள் வந்து யோசிக்கணும். அங்களை மாதிரி வந்து அங்கள் வந்து நாங்கள் ஒரு தயக்கத்தோடு வந்தாலுமே தான் வந்து சொல்லியிருந்தால் தம்பியா ஒரு பிரச்சனை இல்லை வாடி அடுங்கடான்னு சொல்லி. இதுதான் நீங்கள் பிள்ளைகளையும் அப்படி தான் சொல்லி வைக்கிறேன். 4 பேருக்கு உதவி செய்துட்டு இருக்கு மட்டும் உதவி தான் செய்யணும். எங்கள்கிட்ட கிடக்கிறது இல்லையோ மற்ற கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு உதவியை செய்துட்டே போயிடும். இருக்கிறது கொஞ்சம் காலம் தான். நாட்டில் எவ்வளோ கோடி வச்சுருந்தாலும் இந்த நாட்டில் நாங்கள் போய்க்க ஒரு ரூபா கூட கொண்டு போயிடலாம். அதுதான் உண்மையாக நிறைய விஷயம் காய்ச்சிருந்தார். இப்போ நாங்களுமே எதிர்பார்க்குற விஷயம் இதுதான். அந்த அங்குல மாதிரி எங்களோட வந்து எல்லாருமே வந்து சகஜமாக பழகி வீடியோ வந்து பாருங்க நாங்கள் எடுக்க தயங்குற டைம்லேயும் வந்து அங்கே நீங்கள் எடுங்கடா தம்பியாகலன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு அன்பை தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறேன். அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி நாங்களுமே வந்து ஆசைப்படுறோம். அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்வோம். அப்போ சந்தோஷமா. சரி, உங்களோட பயணம் வந்து நல்லபடியாக சிறக்கட்டும். சந்தோஷமாக போயிட்டு வாங்க. இடையில சந்திக்கலும்டா சந்திப்போம் இல்லைன்னு. ஓகே சரி ஓகே. அப்போ சந்தோஷமாக முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அங்கே சொன்ன அந்த ஒரு விஷயத்தையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஹெல்ப்பிங் செய்கிறதா இல்லையா அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.